ஒளிபரப்ப உதவுபவர்கள் எஸ். மார்ட்டின் லூர்து மேரி குடும்பத்தினர், வேளச்சேரி, சென்னை. இறைவனின் கருணையால் விரைவில் நல்ல உடல் சுகம் கிடைத்த கிருபைக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மார்ச் மாதத்துடைய தொடக்க நாளிலே நாம் ஆரோக்கிய அண்ணனுடைய திருத்தலத்தில் அவர் புகழை பாட போற்ற கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில்தான் அகில உலக மகளிர் நாளும் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் அன்னை மரியா என்று எலிசபெத் புகழ்ந்து பாடினார். நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய நம் சகோதரிகளை நாம் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த தவறியமைக்காக மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் வணக்கத்துக்குரிய நாளில் அவருடைய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அவர் எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6ஆவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7ஆவது கொடையாக வழங்கினார். விருப்பு உரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையை அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன, அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமை குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்து இருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்து இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்து இருக்கும். தந்தையை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களை தூயவன் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 வசனங்கள் 13 முதல் 16 வரை. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு இயேசு அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஆசிரியர் வகுப்பிலே இரத்த ஓட்டம் பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, நான் தலைகீழாக நின்றால் இரத்தம் எல்லாம் தலைக்கு வந்துவிடுமா என்று கேட்டார். அதற்கு அந்த பிள்ளைகள் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்படி ஆசிரியர் கேட்டார், பின் ஏன் நான் நேராக நிற்கும்போது இரத்தம் என்னுடைய கால்களுக்கு வருவதில்லை? ஒரு பையன் சொன்னான், உங்கள் தலையில் இருக்கிற மாதிரி காலியான இடம் உங்கள் காலில் இல்லை என்று சொன்னான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிறந்து வந்தபோது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. கள்ளமிலா உள்ளத்தினால் பிள்ளைகளெல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார் என்பார் கவியரசர். அன்புக்குரியவர்களே, நல்ல குடும்ப வாழ்வுக்கு தேவையான 16 செல்வங்களிலே குழந்தை செல்வம் ஒரு நிறைவான செல்வம். திருப்பாடல் 127 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு. திருக்குறள் கூறுகிறது, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை மொழி கேளாதவர். இத்தகைய மழலை செல்வங்களை பற்றி தான் இயேசு
இன்றைய நற்செய்தியிலே நமக்கு அறிவுரை கூறுகிறார். யூத மரபுப்படி ஓய்வு நாளில் பெற்றோர் தம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார்கள். பரிகார திருநாளன்று மறைநூல் அறிஞர்கள் குழந்தைகளை மந்தரிப்பார்கள். இந்த பின்னணியில்தான் ஒப்பற்ற குருவான இயேசுவினுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசுவின் சீடர்கள் இதை அறியாமல் குழந்தைகளை விரட்டி விடுகின்றார்கள். ஆனால் இயேசு குழந்தைகளினிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அவளை அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்து மக்கள் அனைவரும் தன்னை அணைத்து மகிழ வேண்டும் என்பதற்காகவே குழந்தையாக பிறந்தார் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகள் மட்டிலே இயேசு கொண்டிருந்த அந்த மதிப்பீட்டிற்கு நற்செய்திகளிலே பல சான்றுகள் உண்டு. குழந்தைகளாக மாறாவிடில் இறையரசில் நமக்கு இடமில்லை என்றார் இயேசு. குழந்தைகள் இறைவனுடைய சாயலை பிரதிபலிக்கின்றார்கள். அவருடைய திருத்தூதர்கள் முன்பாக இந்த குழந்தைகள் எப்போதும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இயேசு. இச்சிறியவருள் ஒருவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் தருபவர் கைமாறு பெறாமல் போகார் என்கிறார். அதே நேரத்திலே இந்த சிறு குழந்தைக்கு இடரலாக இருப்பவருடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவது அவருக்கு நலம் என்று சொன்னவர் இயேசு. ஒரு குழந்தையிடம் பேராசையும் பொறாமையும் இல்லை. குழந்தை முண்டி அடித்துக்கொண்டு முதலிடம் தேடுவதில்லை. வர்மம், பழிக்கு பழி போன்ற தீய குணங்களால் தீட்டுப்படுவதில்லை. அனைவருக்கும் புன்முறுவல் பூக்கும், அனைவரையும் அன்பு செய்யும், பெற்றோருக்கு கீழ்ப்படியும், பெற்றோர் காட்டுகிற நெறியை பின்பற்றும். தான் என்கின்ற ஆணவம் குழந்தைகளுக்கு இல்லை. நான் தான் பெரியவன் என்கின்ற அகந்தை குழந்தைகளுக்கு இல்லை. குழந்தை எவரையும் எளிதாக நம்பிவிடுகிறது. தாயிடம் தஞ்சமடைந்திருக்கும் குழந்தை எந்த ஆபத்திற்கும் அஞ்சுவதில்லை. இத்தகைய பண்புகளை உடைய குழந்தைகளைத்தான் இயேசு பாராட்டுகிறார், தன்னிடம் வருமாறு அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, வளர்ந்துவிட்ட குழந்தைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியிலே பெற்றோருடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் தன் குடும்பத்திலிருந்து 60 விழுக்காடு அறிவினை பெற்றுக்கொள்கிறது என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோரின் வளர்ப்பினிலே. ஆக குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே பெற்றோர் பெரியோராகிய நம்முடைய பங்கு பெரும் பங்கு என்பதை உணர வேண்டும். பெற்றோரை பொறுத்துதான் ஒரு குழந்தையின் வளர்ச்சியிலே பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. உதாரணமாக, ஒரு சிறுவன் ஒரு நாள் தன் வீட்டிலே இருந்த மிகப்பெரிய முகம் பார்க்கிற கண்ணாடியை போட்டு உடைத்து விட்டான். அம்மா அவனை அதிக நேரம் திட்டி தீர்த்து விட்டார்கள். அந்த நேரத்திலே அவருடைய உறவினர் ஒருவர் வீட்டிற்குள் வருகிறார். உறவினர் வந்ததும் இந்த குழந்தையை காட்டி, என்னுடைய குழந்தை எவ்வளவு சிறியவன், ஆனால் இவன் இவ்வளவு பெரிய கண்ணாடியை போட்டு உடைத்து விட்டான் என்று பெருமையாக அந்த தாய் பேசினாள். இந்த பிள்ளை பார்க்கிறான், அம்மா நம்மை திட்டியது எப்படி, இப்பொழுது இவர்கள் முன்பாக பாராட்டி பேசுகிறார்களே என்று அவனால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணிலே குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். பிள்ளையை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, அதை பேணியும் வளர்க்க நமக்கு தெரிய வேண்டும். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன்.
இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூப்போர் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியமளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித ஆரோக்கிய எண்ணெயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த பலி பொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான ஆரோக்கியனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றலும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். நம்முடைய திருத்தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய திருவுளப்படி அவருக்கு விரைவிலே முழுமையான குணத்தை தந்து ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். நம்முடைய ஆயர்களுக்காக, குருக்களுக்காக, துறவியருக்காக மற்றும் நம்முடைய திரு அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த நாட்களிலே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் நினைவாற்றலையும் தந்து அவர்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுத தேவையான அருளுக்காக நாம் அனைவரும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கிற நீர்
சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித ஆரோக்கிய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: எஸ். மார்ட்டின் லூர்து மேரி குடும்பத்தினர், வேளச்சேரி, சென்னை. இறைவனின் கருணையால் விரைவில் நல்ல உடல் சுகம் கிடைத்த கிருபைக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி